நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்த ஒரு விஷயம். மேபி உங்க வாழ்க்கையிலயும் அந்த விஷயம் நடந்திருக்கலாம். அதுதான் லவ் ஃபெயிலியர். உயிருக்குயிரா நேசித்த ஒரு நபர் ஏதோ ஒரு காரணத்தால நம்மள விட்டுட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேர்லாம் என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபெயிலியர், அந்த பிரேக்கப்பே உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கும். அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு குட்டி ஸ்டோரி மூலம் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவன் ரொம்ப நாளா பல நாட்களாக உட்கார்ந்து அந்த ஐடி ஜாப்ல வேலைக்கு சேர்றதுக்காக உட்கார்ந்து கோர்ஸ்லாம் படிச்சு அன்னைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக போறான். அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக ரிசப்ஷன்ல போய் உட்கார்ந்திருக்கும்போது அவனோட மனசு படபடப்பா இருக்குது. ஏன்னா அவன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஐடில போய் வேலைக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காக தனியா கோர்ஸ் போய் படிச்சு பல நாட்களா படிச்சு வருட கணக்குல படிச்சு அந்த ஐடி ஜாபுக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கிறான். அங்க இன்டர்வியூ ஜாப்ல அவன் அவனோட பேரை சொல்லும்போது உள்ள என்ட்ரி ஆகான். அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்குது. அவன் அந்த இன்டர்வியூ நடக்கக்கூடிய ரூமுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த ஹெச்ஆர் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவனோட காலேஜ்ல படிச்ச ஒரு பொண், அவனோட முன்னாள் காதலி. 6 வருடத்துக்கு முன்னால 2 பேரும் ஒரே காலேஜ்லயே படிச்சாங்க. அந்த பொண்ணு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், இவன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது இந்த கம்ப்யூட்டர் லேப்னு ஒன்று இருக்கும். அந்த லேப் அப்போ அடிக்கடி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் போனதால அந்த பொண்ணோட அறிமுகம் இவனுக்கு கிடைச்சது. அடிக்கடி அவன் பார்த்ததுனால அந்த பெண்ணின் மீது அவன் காதல்ல விழுந்துருதான். அதனால ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அந்த பெண்ணுக்கும் இவனை பிடிக்க ஆரம்பிச்சிருது. 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப நாட்களா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 1 வருடம் கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. 2வது வருடம், அந்த 2வது வருடம் கல்லூரி வாழ்க்கைக்கு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பெண் அந்த பையனை வேற ஒரு பெண்ணோட எதர்ச்சியா அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, அந்த 2வது வருஷம் அப்படின்னு போகும்போது அந்த பையனுக்கு இசி டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு பெண் மேல பிடிச்சு அந்த பெண் மீது காதல் பண்றா. இதை ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணு பார்த்துருது. இதனால ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த நேரத்துல போய் நின்றுட்டு நான் உன்னை காதலிச்சதுக்காக ரொம்ப அசிங்கப்படுறேன் அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்க கூச்சல் போட்டதுனால சுத்தி நிறைய மாணவர்கள் ஒண்ணு கூடிட்டாங்க. அதனால அந்த பையன் என்ன பண்றான், அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் உன்னை காதலிக்கவே இல்லை. நீ தான் என்னை துரத்தி துரத்தி காதலிச்ச. எப்பமாவது நான் உன்னை காதலிச்சேன்னு சொன்னேனா? நீ தான் வேணும்ட்டே என்கிட்ட பேசுன. நீ தான் காதலிக்கிறேன்னு சொன்ன, ப்ரப்போஸ் பண்ண. ஆனா இது வரைக்கும் நான் உன்னோட ப்ரப்போஸ் அக்செப்ட் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிராமா ஒண்ணு நகர்த்துறான். இதனால சுத்தி இருக்கிற பசங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு, இந்த பொண்ணு தான் தேவையில்லாம இவன்ட்ட போய் பேசியிருக்கு போலுக்கு, காதலிச்சிருக்கு போலுக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நேரத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தெரியாம அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை ஆயிருது. அதாவது 3வது வருஷம், 4வது வருஷம் படிக்கவே வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போயிருந்தாங்க. இருந்தாலும் வீட்டு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வேற மாதிரி இருக்கு. தான் படிச்சாதான் தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறனால இதை எல்லாத்தையும் உதறி தள்ளுறாங்க. சுத்தி சொன்னவங்களோட வாழ்க்கை, அந்த வார்த்தை எல்லாத்தையுமே ஒரு மோட்டிவேஷனலா எடுத்துக்கிட்டு, இல்ல நம்மளோட வாழ்க்கையை மாத்தியே ஆகணும். இந்த இவன் எவன் நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனானோ, நம்மளை மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு இவன் சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு அந்த காலேஜ்லயே வந்த ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி மிகப்பெரிய ஐடி நிறுவனத்துல அவங்க வேலைக்கு போய் சேர்ந்துருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐடி நிறுவனத்துக்கு வேலை செய்யறதுக்காக தான் இவன் ரொம்ப நாளா உட்காந்து கோர்ஸ்லாம் படிச்சு அந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கிறான். உள்ள அந்த பெண்ணை பார்க்கும்போது அவன் இன்டர்வியூக்கு வந்ததையே மறந்துடுறான். கிட்டத்தட்ட 6 வருட அந்த கதை அவனுக்கு முன்னால ஞாபகம் வருது. இந்த பெண்ணா இங்க உட்கார்ந்துருக்குதா அப்படின்னு யோசிக்கிறான். அந்த பெண் எப்படி நினைச்சதோ அதே மாதிரி தான் இப்ப நினைக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ ரூம்ல உட்காந்து யோசித்துக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல தோத்தது அவன் இன்டர்வியூல மட்டும் கிடையாது, அவனோட வாழ்க்கையிலேயே தான். வாழ்க்கையில சில தருணங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சில நபர்கள் நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க. ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்மளை விட்டு போயிருப்பாங்க. அந்த நேரத்தெல்லாம் ஒருத்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்படக்கூடாது. எங்கேயுமே அதுதான். நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் எப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷனால பிடிச்சிருது. அதனால அவங்கள ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட கொஞ்ச நாட்கள் கழிச்சு போகும்போது அந்த 2 பேருக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்துல தேவையில்லாம போட்டு மண்டையை குழப்பிக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. யாரு ஒருத்தவங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போறாங்களோ, அவங்க ஏன்டா இவங்களை மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு நீங்க வாழ்ந்து காட்டணும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு உத்வேகமே. உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டாங்களா, என்னையவா நீ வேண்டான்னு சொன்ன,
என் வாழ்க்கை எப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி அதை ஒரு உத்வேகமா எடுத்துக்கிட்டு நீங்க அதை முன்னோக்கி போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னு வைங்களேன், உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒருத்தன் வேண்டான்னு சொல்லிட்டான், இல்ல ஒரு பெண் வேண்டான்னு சொல்லிடுச்சு அப்படின்னா, எதனால என்னை வேண்டான்ட்டாங்க, ஏன் நான் சொன்னதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இப்படி யோசிக்கிறத விட வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது பார் அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். ஏன்னா தேவையில்லாம நிறைய இடங்கள்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அவங்கள பத்தி அதிகமா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிடணும், ஒரு காதல் அப்படிங்கிறது ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா உங்களை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன், உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு பர்சனா இருந்தாங்க அப்படின்னா நீங்க பழகுன அந்த நாட்கள்ல உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. அதனால நீங்க வேண்டாம், உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதே மீறி அவங்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்காக வந்து எங்கேயும் அப்படின்னா வருத்தப்படக்கூடாது. என்னைய பார்த்து வேண்டான்னு சொல்லிட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு உத்வேகமா எடுத்துக்கிட்டு நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை, ஐயையோ நம்ம இவங்கள ஒரு பர்சனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு அவங்க சொல்ற அளவுக்கு இருக்கணும். இந்த பர்சனையா நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுல இருக்கணும். அதனால எங்கேயுமே ஒரு பர்சன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க உட்கார்ந்து மூலையில உட்காந்துக்கிட்டு ஏன் என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு யோசிக்காதீங்க. மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காதீங்க. என்னைய விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கதறிக்கிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கை எதுவுமே கடந்து போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கடந்து போய் என்னை வேண்டான்னு சொன்னவனுக்கு ஏன்டா மிஸ் பண்ணுங்கிற லெவலுக்கு நான் வாழ்ந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்து என்னைக்குமே வாழ்க்கைய ஆரம்பிங்க. ஒரு பையனோ ஒரு பெண்ணோ எங்கேயுமே அதுதான். ஸ்கூல் காலேஜ்னு சொல்லி இப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்து காதல் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. அந்த காதல் சர்வசாதாரணமா ஆகிறத தாண்டி அந்த காதல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. எந்த பையனை கேட்டோம் அப்படின்னாலும் சரி, ஏன் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறான். ஒரு பையன் ரொம்ப சோகமா இருக்கான், ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா லவ் ஃபெயிலியருங்கிறான். காலேஜ் கூட போகல, ஸ்கூல் லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறான். அந்த இந்த ஸ்டேஜில் வரதெல்லாம் ஒரு அஃபெக்ஷன். பட் அதையே ஃபெயிலியர்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு படிக்காம போறதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். எங்கேயுமே சின்ன வயசோ பெரிய வயசோ வேண்டான்னு சொல்லிட்டாங்களா உத்வேகமா எடுத்துக்கணும். என்னை வேண்டான்னு சொன்னவன் ஏன் என்னை மிஸ் பண்ணான்னு அவன் நினைக்கணும். இந்த லெவலுக்கு நான் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தீங்க அப்படின்னா, இந்த இன்டர்வியூ போனான் பார்த்தீங்களா அந்த பையன், அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அவங்க யோசிப்பாங்க. நீங்கள் அந்த இன்டர்வியூவில் முன்ன இருக்க அந்த கச்சார் பொண்ணு மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அப்போ தெரியும், என்னை மிஸ் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து யாராவது அவங்கள விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சோகத்தில் இருக்காங்க அப்படின்னு வைங்களேன், அவங்கள்ட்ட போய் எடுத்து சொல்லுங்க. இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நீங்களும் ஒரு வேளை இந்த மாதிரி சோகத்தில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிட்டு ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கணும்னு நினைச்சு நீங்க முன்னிறுத்து போங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறலாம். வேறொரு கதையுடன் வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.